ஹலோ. கேக்குறதா? கேக்குது, கேக்குறது. ஓகே. ஓ, ஓ, ஓ! வந்துடுச்சா? ஷேர் பண்றது? ஹலோ பத்மா? ஸ்வெட் ஈக்விட்டி ஷேர்ஸ் 129 எடுத்துக்கோங்க. ஆர் 121 எக்ஸாக்ட்லி. 121, 121 இந்த நம்பர் பாருங்க பத்மா. 121. இல்ல உங்களுதுல எப்படின்னு தெரியல. இப்போ ஏன்னா ஆமா அதான் ஸ்வெட் ஈக்விட்டி ஷேர்ஸ் எடுத்துக்கோங்க. பெர்குசைட்ஸ்லயே பின்னாடி வரும். அதாவது இதுக்கு பின்னாடி பத்மா. இந்த சம்முக்கு பின்னாடி. இல்லஸ்ட்ரேஷன் 19க்கு அடுத்தது வரும். இல்லஸ்ட்ரேஷன் 19. வால்யூவேஷன் ஆஃப் ஸ்வெட். அலாட்டட். கரெக்ட். கரெக்ட். ஓகேவா? ஸோ ஸ்வெட் ஈக்விட்டி ஷேர்ஸ்ன்றது என்னன்னா, இப்போ உங்களுக்கு வந்து எம்ப்ளாயீஸ்க்கு வந்து ஷெல் வந்து கம்மி ஆ இதுல வந்து ஷேர்ஸ் குடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஆ அட் அ டிஸ்கவுண்ட் ஆ நீங்க வந்து அந்த ஆர்கனைசேஷனுக்கு ஒரு டைரக்டருக்கு குடுப்பாங்க. அந்த ஆர்கனைசேஷனோட குரோத்துக்கு ஏதோ ஒரு விஷயம் பண்ணியிருப்பீங்க. அதுக்காக உங்களுக்கு வந்து அந்த பர்ட்டிகுலர் டைரக்டருக்கு வந்து கம்மி அமௌண்ட்ல ஷேர்ஸ் வந்து புரொவைட் பண்ணுவாங்க. உங்களெல்லாம் விட உங்களுக்கு ரூ. 100ல குடுக்குறாங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள்க்கு அவங்களுக்கு வந்து ரூ. 60ல குடுப்பாங்க. ஓகேவா? அதான் வந்து ஸ்வெட் ஈக்விட்டி ஷேர்ஸ். Sweat equity shares வந்து means shares issued by a company to its employees or directors at a discount for providing know-how. Know-howனா என்ன? ஏதோ மேஜரா ஒரு காஸ்ட் கட்டிங் எடுத்துட்டு வந்திருக்கீங்க. மேஜரா ஒரு டெக்னாலஜிக்கல் ஐடியா எடுத்துட்டு வந்திருக்கீங்க. That is basically driving the organization to work at the very next level. அப்படின்ற போது as a part of motivation, sweat equity shares are given at a discounted price. Okay? இது you should know. இப்போ கேக்குறதா பத்மா? So specified securities means the securities as defined in section 2 subsection H of the Securities Contract Regulation Act and where employee stock option has been granted. Okay, இதெல்லாம் வந்து சும்மா ஹை லெவல்ல கோத்ரூ பண்ணிக்கோங்க. இப்ப பெர்குசைட்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல ஸ்வெட் ஈக்விட்டி ஷேரோட பெர்குசைட் எப்படின்னு பாத்துக்கோங்க. உங்களுக்கு வந்து அந்த ஸ்வெட் ஈக்விட்டி ஷேரோட மார்க்கெட் வேல்யூன்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா? ஈக்விட்டி ஷேரோட மார்க்கெட் வேல்யூன்னு ஒண்ணு இருக்கும் பத்மா. அது மைனஸ் நீங்க அசஸ்சியா அதாவது அந்த டைரக்டர் கிட்ட குடுத்துருக்காங்கன்னா அசஸ்சி எவ்வளவு பே பண்ணிருக்காங்க. அது ரெண்டுத்தோட டிஃபரன்ஸ் தான் வேல்யூ ஆஃப் பெர்குசைட். அந்த ஈக்விட்டி ஷேரோட மார்க்கெட் வேல்யூ மைனஸ் அசஸ்சி வந்து எவ்வளவு பே பண்ணிருக்காங்க அதுக்கு அப்படின்ற டிஃபரன்ஸ் தான் வேல்யூ ஆஃப் பெர்குசைட். இது ரெண்டுத்தையும் காப்பி பண்ணிக்கோங்க பத்மா. இந்த வேல்யூவேஷன் ஆஃப் பெர்குசைட் இருக்குல்ல அது காப்பி பண்ணிக்கோங்க. ஆமா. எல்லாமே ஃபார்மேட் நோட் தான். Value of such perquisite shall be computed as under the fair market of this sweat equity shares
நீங்க எழுதிக்கோங்க. எழுதுங்க, எழுதுங்க. பரவால்ல. இப்படியே இப்படியே லைக் இதெல்லாம் முக்கியமானது பத்மா. ஓகே. சிலதெல்லாம் நான் அப்படியே உங்களுக்கு கோ த்ரூ பண்ணிடுறேன். இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. Of the specified security or the sweat equity share, as the case may be, இத அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. Minus amount actually paid by or recovered from the assessee in respect of such security or shares. Assessee in respect of such security or shares. ம். ஸோ இதான் வேல்யூ ஆஃப் பெர்குசைட். ஓகே. இது அந்த சம் பார்க்கலாம் பத்மா, உங்களுக்கு ஈஸியா புரியும். இப்போ கம்பெனி வந்து எம்ப்ளாயி ஆருக்கு வந்து ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாரு. அதாவது நீங்க 100 ஷேருக்கு வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அந்த எம்ப்ளாயி வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்றதுனால. எவ்வளோ ரூபாய் ரேட்ல பண்ண சொல்லியிருக்காங்கன்னா, அவைலபிள் டு த எம்ப்ளாயர் கம்பெனி ₹50ல நீங்க வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொல்லிட்டு டீட்டெயில்ஸ்லாம் நிறைய குடுக்குறாங்க. என்னெல்லாம் குடுக்குறாங்கன்னா, ஆ 1/4 என்னைக்கு வாங்குறாங்க? என்னைக்கு வாங்க சொல்றாங்க? 1 ஏப்ரல் 2020க்கு வாங்க சொல்றாங்க. ஓகேவா பத்மா? 1 ஏப்ரல் 2020 அன்னைக்கு வாங்கிக்கோங்கன்னு சொல்றாங்க. நீங்க வந்து ₹50க்கு வாங்கிக்கோங்கன்னு சொல்றாங்க. ஆனா, இவரு என்ன பண்றாரு அப்டின்னா, 1 ஏப்ரலோட அந்த ஷேரோட விலை ₹100, 2021ல ₹180, 2025ல ₹440, 2025 3 ஏப்ரல்ல ₹470 டிஃபரெண்ட் டேட்ஸ் குடுத்துருக்காங்க. நம்மள கன்ஃப்யூஸ் பண்றதுக்காக. இப்போ இந்த கான்டெக்ஸ்ட்ல எப்படி நான் வேல்யூ ஆஃப் பெர்குசைட் இது கண்டுபிடிக்கணும்னா, என்னைக்கு வந்து இவங்களுக்கு ஆப்ஷன் குடுத்துருக்காங்க? 11/2020 கரெக்ட்டா? எம்ப்ளாயிக்கு வந்து கிராண்ட் பண்ண ஆப்ஷன் வந்து 11/2020. எம்ப்ளாயியும் வந்து என்ன சொல்றான்னா, சரி நான் வாங்கிக்கிறேன்னு சொல்றான். ஹி ஹி சேஸ் ஐ அம் ஓகே டு கெட் இட். அவன் அக்ரி பண்ண டேட் 11 ஏப்ரல் 2020. ஆனா அவன் வந்து அந்த ஷேர் அதாவது அதாவது ஆப்ஷன் எடுத்துக்கிறேன்னு சொல்றது வந்து 11/2020. ஆனா லைவா ஷேர்ஸ் வாங்கினது வந்து 31 மார்ச் 2025. புரியுதா உங்களுக்கு? நான் உங்களுக்கு என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்றேன்மா இந்த கொஸ்டின். ஏன்னா எக்ஸசைஸ் நிறைய டெர்மினாலஜிஸ்லாம் இருக்கு. நான் வில் எக்ஸ்பிளைன் யூ. சி நீங்க வந்து ஆஹ், நான் இந்த ஆ இல்ல 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 எம்ப்ளாயி ஆல்ரெடி கம்பெனில தான் இருக்கான். எம்ப்ளாயி ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்றான். ஆர்ன்ற எம்ப்ளாயி. அவன் ஒரு பெரிய இன்டெலெக்சுவல் ரைட் வந்து அவைல் பண்ணி எம்ப்ளாயரோட பேரை வந்து அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போறான்.
ஆஸ் அ பார்ட் ஆஃப் மோட்டிவேஷன் கம்பெனி வந்து அவனுக்கு ஷேர் குடுக்கணும்னு விருப்பப்படுறது. தன் கம்பெனி ஷேர. 2 விஷயம் இருக்கு பத்மா. நல்லா அப்சர்வ் பண்ணிக்கோங்க. ஷேர்ஸ் வந்து குடுக்கணும். நான் உனக்கு குடுக்குறேன். இந்த டேட்குள்ள கன்ஃபார்ம் பண்ணுன்றது ஒரு ஆக்டிவிட்டி. ஓகேவா? ஷேர்ஸ நீ இந்த டேட்குள்ள வாங்கலாம். எனக்கு உனக்கு குடுக்கணும்னு இருக்கு. இந்த டேட்குள்ள வாங்கலாம் அப்படின்னு சொல்றது ஒரு கேட்டகரி. இன்னொரு கேட்டகரி அவன் ஷேர்ஸ வந்து எக்ஸர்சைஸ் பண்றதுன்றது. நான் வந்து ஷேர் வாங்கிக்கிறேன்னு சொல்றது ஒரு ஸ்டெப்பு. ஷேர்ஸ் வாங்கி ஷேர்ஸ டீமேட் அக்கவுண்ட்ல போயிட்டு வாங்குறதுன்றது இன்னொரு ஸ்டெப்பு. வாங்குறேன்னு சொல்ற அப்ரூவல் எஸ் தான் இந்த ஆப்ஷன்னு சொல்லுவாங்க. அப்போ இப்ப சொல்லுவாங்கல்ல, உங்களுக்கு இது வேணும்னா 31 மார்ச்க்குள்ள கன்ஃபார்ம் பண்ணுங்க. அப்பதான் உங்கள வந்து நான் வந்து அந்த லிஸ்ட்ல இன்க்ளூட் பண்ண முடியும். இப்ப வந்து உங்களுக்கு கார்னிவல் வைக்கிறாங்க ஷெல்ல. யாரெல்லாம் வரீங்க 31 மார்ச்க்குள்ள கன்ஃபார்ம் பண்ணுங்கன்னா, நீங்க வரீங்கன்னு சொல்றது ஃபர்ஸ்ட்டு கன்ஃபர்மேஷன். அன்னைக்கு டேட் அன்னைக்கு நீங்க லைவா கார்னிவல் போறதுன்றது செகண்ட் ஸ்டெப். கரெக்ட்டா? ஆ அந்த மாரி தான் இது. அதாவது நீ 100 ஷேர் வாங்கிக்கிறியா? இல்லையா? அப்படின்றத நீ கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்றது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. நீ அந்த பர்ட்டிகுலர் நீ எப்ப வேணா நீ வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டேன்னா, எப்ப வேணா வாங்கிக்கலாம். அப்படின்றது 2வது ஸ்டெப்பு. இந்த எக்ஸர்சைஸ் பீரியட்ன்றது என்னன்னா, எப்ப வேணாலும் வாங்கிக்கலாம். ஆனா, நீ முன்னாடி எஸ் சொல்லியிருக்கணும்ன்றத ஒரு விஷயம். ஸ்டெப் 2 எக்ஸர்சைஸ் பீரியட்ன்றது. கிராண்டிங் ஆப்ஷன்ன்றது ஸ்டெப் 1 புரியுதா? ம். சோ, அப்ப வந்து 1/4/2020ல அவங்க வந்து குடுக்குறேன்னு சொல்றது அன்னைக்கு, இவரும் வந்து ஓகேன்னு சொல்றாரு. ஓகேவா? இப்ப இங்க பெர்க்சைட் எப்படி கண்டுபிடிக்கிறோம்னா, எவ்வளோ ரூபாய்க்கு இப்ப 1/4/2020 அன்னைக்கு இந்த ஷேரோட விலை எவ்வளோ ரூபா? ரூ. 100. ஓகே. அப்போ எவ்வளோ ஷேர்ஸ் அவங்க டோட்டலா? ஆம். சாரி. ஒரே ஒரே நிமிஷமா. ஆமா 100 ஷேர்ஸ் 1/4 இன்னைக்கு 180. ஓகேவா? 31/3/2025 அன்னைக்கு 440. 3/4 அன்னைக்கு 470. இந்த 3 குடுத்துருக்காங்க பத்மா. இதுல அவன் வந்து எப்போ ஆப்ஷன் வந்து எக்சர்சைஸ் பண்றான் அவன்? ஓகே வேணும்ன்றது எப்ப சொல்றான்? 4 வருஷம் கழிச்சு சொல்றான். 5 வருஷம் ஏஜ் 20, 21, 22, 23, 25 தான் சொல்றான். அப்ப என்னைக்கு அவன் ஓகேன்னு சொல்றானோ, அந்த வேல்யூ தான் எடுத்துக்கணும். அப்போ ஒரு ஷேருக்கு வந்து 440னா 100 ஷேர்ஸ்க்கு எவ்வளோ? 44,000. ஆனா இந்த பர்ட்டிகுலர் பெர்சனுக்கு எவ்வளவு ரூபாய்க்கு குடுக்குறேன்னு சொல்றாங்க கம்பெனி? 50 ரூபாய்க்கு குடுக்குறேன்னு சொல்றான். அப்போ 50 × 100 5,000. அப்போ வேல்யூ ஆஃப் டாக்ஸபிள் பெர்குசைட் எவ்வளோ? 44,000 - 5,000 39,000. திருப்பி சொல்றேன். நல்லா கேட்டுக்கோங்க. ரொம்ப இம்பார்ட்டன்டான கான்செப்ட். ஸ்வெட் ஈக்விட்டி ஷேர்ஸ் வந்து ஆப்ஷன் குடுக்கறதுன்றது ஒரு ஸ்டெப். கேக்குறீங்களா? கேக்குறது இல்ல பத்மா என் வாய்ஸ்? ஓகே. ஸ்வெட் ஈக்விட்டி ஷேர்ஸ் வந்து நீங்க எப்ப வந்து அவன் கம்பெனி குடுக்குறாங்கன்றது ஒரு பாயிண்ட். நீங்க எப்ப அக்செப்ட் பண்ணீங்கன்றது செகண்ட் பாயிண்ட். 3வது பாயிண்ட் நீங்க அக்செப்ட் பண்ணி அதுக்கப்புறம் பீரியட் ஆஃப் டைம்ல நீங்க அது வாங்குறீங்கன்றது 3வது பாயிண்ட். ஓகே. சோ இங்க பெர்க்சைட்ட பொறுத்தவரைக்கும் நீங்க என்ன எடுத்துக்கணும்னா, என்னைக்கு நீங்க எக்ஸர்சைஸ் பண்றேன்னு சொன்னீங்களோ, அந்த டேட்டோட வேல்யூ சரியா? மைனஸ் உங்களுக்கு கம்பெனி குடுக்குற வேல்யூவ மைனஸ் பண்ணீங்கன்னா, யூ வில் கெட் த டாக்ஸபிள் பெர்க்சைட். இதுதான் வந்து உங்களுக்கு இல்லஸ்ட்ரேஷன் 20 யோட கிரக்ஸ். சோ ஃபேர் மார்க்கெட் வேல்யூ என்னைக்கு வந்து உங்களுக்கு 50 ரூவான்னு நம்ம கம்பெனி இது வந்து ஒரு அவுட் சைட் பெர்சனுக்கு ரூ. 440 குடுக்குறாங்க பத்மா. உங்களுக்கு குடுக்குற விலை 50. சோ 440 - 50 எவ்வளோ? 390. தட் இன்டூ 100 எவ்வளோ? 39,000. உங்களுக்கு சலுகையா குடுக்கறது 50. வெளி பெர்சனுக்கு குடுக்கறது 440. இது 2ம் இருக்கிறது தான் உங்களோட டாக்ஸபிள் பெர்குசைட். ஆர்க்கு. ஓகே. நெக்ஸ்ட் மோட்டார் கார் குடுக்குறாங்க. கார் குடுக்குறாங்க பத்மா. இப்ப கார் குடுக்கறதுல எப்பல்லாம் வந்து ஓ அதாவது ஆஃபீஸ் பர்ப்பஸா யூஸ் பண்றாங்கன்னா பிரச்சனையே இல்ல. அது டாக்ஸ்லயே வரவே வராது. நல்லா பாத்துக்கோங்க. கார் வந்து கம்பெனி ஓன் பண்ணி மெயின்டெயின் பண்றாங்க.
இல்ல கார் வந்து கம்பெனி எம்ப்ளாயர் ஓன் பண்ணி எம்ப்ளாயி மெயின்டெயின் பண்றாரு. இல்ல கார வந்து எம்ப்ளாயி வச்சிருக்காரு. ஆனா மெயின்டனன்ஸ் மட்டும் எம்ப்ளாயர் குடுக்குறாரு. 3 கேட்டகரி இருக்கு. இப்ப அத 3ஆ ஸ்ப்ளிட் பண்றாங்க பத்மா. ஆஃபீஸ், பர்சனல் போத். ஆஃபீஸ், பர்சனல் போத். நல்லா பார்த்துக்கோங்க. எனி கேட்டகரி ஃபார் ஆஃபீஸ் பர்ப்பஸ் இட் இஸ் நாட் அ பெர்குசைட் அட் ஆல். இட் இஸ் நாட் அட் ஆல் கம்மிங் அண்டர் த டாக்ஸபிள் லிமிட். எக்ஸம்ஷன் ஃப்ரம் டாக்ஸ். எப்போ ஆஃபீஸ் யூஸ்க்கு நீங்க எது யூஸ் பண்ணாலும் அது நாட் அ பெர்குசைட். புரியுதா? இப்போ நம்பர் 2 எம்ப்ளாயர் கார் ஓன் பண்ணி கரெக்ட். இப்ப பர்சனல் எக்ஸ்பென்சஸ் எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப 2மே காரும் எம்ப்ளாயர் வச்சிருக்கான். மெயின்டனன்ஸும் எம்ப்ளாயர் தான் பண்றான்னா, பர்சனல் எக்ஸ்பென்சஸ்ல எம் பிளஸ் டின்னா என்ன அர்த்தம்னா, மெயின்டனன்ஸ் பிளஸ் டெப்ரிசியேஷன். எம்ன்றது மெயின்டனன்ஸ், டின்றது டெப்ரிசியேஷன். ஓகேவா? போத் பர்ப்பஸா எடுத்துட்டீங்கன்னா 1800 இன்டூ ஆர் 2400 பெர் மந்த். இது 2த்துல ஏதாவது ஒண்ணு. ஆமா டாக்ஸபிள். எக்ஸாக்ட்லி. ஆனா அது கூட ஸ்பெசிஃபைட் எம்ப்ளாயிக்கு தான் டாக்ஸபிள். ஸ்பெசிஃபைட் எம்ப்ளாயி யார் சொன்ன? ஹூ இஸ் ஹேவிங் 20% மோர் than தி வோட்டிங் பவர். Whose substantial interest is 20% or more than the more in the context of voting for the specified employee. காத்தால சொன்னேன் இல்லையா? அது. இப்போ எம்ப்ளாயர் ஓன் பண்ணிட்டு இருக்கான். எம்ப்ளாயியோட கார் மெயின்டைன் பண்றாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஆஃபீஸ் பர்பஸ்க்கு நாட். பர்சனல் பர்பஸ் பொறுத்த வரைக்கும் டெப்ரிசியேஷன் வந்து டாக்ஸபிள். போத் பர்பஸ்க்கு 600 ஆர் 900 பர் மந்த் டாக்ஸபிள். இப்போ எம்ப்ளாயி கார் வச்சுட்டு இருக்கான். எம்ப்ளாயர் அதோட மெயின்டெனன்ஸ் எக்ஸ்பென்சஸ் பாக்குறாருன்னா பர்சனல் பர்பஸ்க்கு எடுத்துட்டு போறாருன்னா மெயின்டெனன்ஸ் எக்ஸ்பென்சஸ் டாக்ஸபிள். இல்ல போத் பர்பஸ்னா ஆக்சுவல் எக்ஸ்பெண்டிச்சர் இன்கர்ட் பை த எம்ப்ளாயி ஹஸ் ரெடியூஸ்ட் பை 1800 இல்ல 2400 ஏதோ ஒண்ணு எடுத்துட்டு நம்ம மைனஸ் பண்ணணும் ஆக்சுவல் எக்ஸ்பெண்டிச்சரோட. இன்னொன்னு இப்ப டிரைவர் போட்டிருக்கான்னு வச்சுக்கோங்களேன். நான் அந்த காருக்கு டிரைவர் போட்டிருக்கேன்னா 900 பெர் மந்த் இன்னும் டிடக்ஷனா எடுத்துக்கலாம் பத்மா. ஓகேவா? சோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா பத்மா இந்த கேட்டகரி ஃபுல்லா ஆல் எம்ப்ளாயீஸ்க்கு அப்ளிகபிள். ஆனா எப்போ எம்ப்ளாயர் கார் ஓன் பண்ணி மெயின்டைன் பண்றாரோ, எப்ப எம்ப்ளாயர் கார் ஓன் ஓன் பண்ணி மெயின்டெனன்ஸும் எம்ப்ளாயி பண்றாரோ, அப்ப வந்து ஃபார் ஸ்பெசிஃபைட் எம்ப்ளாயிக்கு மட்டும் தான் அது டாக்ஸபிள். ஸ்பெசிஃபைட் எம்ப்ளாயினா யார் தெரியுமா பத்மா? அந்த டைரக்டர் லெவல்ல, எம்டி லெவல்ல, சிஎஃப்ஓ லெவல்ல எல்லாம் இருக்காங்களா? அவங்களுக்கு மட்டும் தான் இந்த டாக்ஸபிள் பெர்குசைட் வந்து வரும். ஓகேவா? இப்ப வந்து எம்ப்ளாயியே கார் வச்சிருக்கான்னா, அவன் வெறும் மெயின்டனன்ஸ்க்கு மட்டும் கம்பெனி பாக்குறான்னா, மெயின்டனன்ஸ் மட்டும் தான் டாக்ஸபிள். இந்த ஃபுல் சார்ட் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நோட் பண்ணிக்கோங்க. மோட்டார் கார். இது வந்து ம். டாக்ஸ்ல சார்ஜ் ஆகுதுன்னு கேக்குறீங்களா? கரெக்ட். அதாவது ஆஃபீஸ் பர்ப்பஸ்க்கு எது யூஸ் பண்ணாலும் பத்மா, கார யூஸ் பண்ணா டாக்ஸே கிடையாது. ஓகேவா? பர்சனல் பர்ப்பஸ்க்கு யூஸ் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. கிளியரா குடுத்துருவாங்களே சம்ல. கார் இஸ் யூஸ் ஃபார் பர்சனல் பர்ப்பஸ்னா, அப்போ நீங்க பார்க்கணும். கார் வந்து எம்ப்ளாயர் வச்சிருக்கானா, மெயின்டனன்ஸும் எம்ப்ளாயர் தான் பண்றாங்கன்னா, அப்போ மெயின்டனன்ஸ் பிளஸ் டெப்ரிசியேஷன் டாக்ஸபிள் ஆகும்.
அதுக்கெல்லாம் நம்பர்ஸ் குடுப்பாங்க. இல்ல கார் வந்து எம்ப்ளாயர் வச்சுண்டு, எம்ப்ளாயி தான் மெயின்டனன்ஸ் பார்க்குறாங்கன்னா, அப்ப டெப்ரிசியேஷன் மட்டும் டாக்ஸபிள் ஆகும். இல்ல வைஸ் வெர்சாவா இருந்தா மெயின்டனன்ஸ். இது எப்போ ஒன்லி த கார் இஸ் யூஸ்ட் ஃபார் பெர்சனல் பர்ப்பஸ் தான் யூஸ் பண்றோம். ஆனா, நான் கார வந்து பெர்சனலுக்கு யூஸ் பண்றேன். போத் பர்ப்பஸ்க்கும் யூஸ் பண்றேன் அப்டின்னா, 1800 ஆர் 2400. இப்போ இங்க 3, 4லாம் குடுத்துருக்காங்கல்ல, அதெல்லாம் என்னன்னு சொல்றேன்? ஹையர் கெப்பாசிட்டி. இப்ப வந்து நீங்க ம். அ தார் எடுத்துக்கோங்களேன். தார் மாரி ஒரு கார்னா, ஹை கெப்பாசிட்டி கார். ஓகேவா? லோ கெப்பாசிட்டி காருன்றது வந்து நார்மல். ஹை கெப்பாசிட்டி கார். ஆ நார்மல் நார்மல் கார்ன்றது Hyundaiயோட பேசிக் மாடல். அதெல்லாம் வந்து லோவர் கெப்பாசிட்டி கார். ஸோ இது எப்படி லோவர் கெப்பாசிட்டி ஹை கெப்பாசிட்டி வந்து கியூபிக் கெப்பாசிட்டி ஆஃப் இன்ஜின் வந்து 1.6 லிட்டர்ஸ் எக்ஸீடா இருந்ததுன்னா, அத வந்து டைரக்ட் டாக்ஸ்ல ஹை கெப்பாசிட்டி கார்ன்னு டிஃபைன் பண்றாங்க. ஸோ அப்ப ஹை கெப்பாசிட்டி காருன்னா, இப்ப இங்க 2400, 8000னா 1800 லோ கெப்பாசிட்டி காருக்கும், 2400 ஹை கெப்பாசிட்டி காருக்கும் பர் மந்த் வந்து இட் வில் பி ட்ரீட்டட் அஸ் அ டாக்ஸபிள் பெர்குசைட். புரியுதா? அதே அதே மாதிரி 600, 900க்கும் அதே மாரி தான். 600 ஃபார் வில் பி ஃபார் யுவர் லோ கியூபிக்கல் காரு. 900 வில் பி ஃபார் அ ஹை கியூபிக்கல் கார். அவ்வளோதான் பத்மா. ஸோ இதுல சம்பளம் உங்களுக்கு இதுவா? ம். ஓகேவா? செஃப்பர் அப்டின்னா டிரைவர் ஓகே. டிரைவர் போட்டோம்னா, இன்னொன்னு 900 பெர் மந்த் வந்து வில் பி டாக்ஸபிள். டிரைவர் போட்டு நீங்க இப்ப உங்களோட போத் பர்ப்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கிறீங்கன்னா, 900 ஒரு மாசம். அப்ப 900 இன்டூ 12 பார்த்தீங்கன்னா, சம்வேர் அரவுண்ட் 10,800 கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து டாக்ஸபிளா இருக்கும். ஒரு வருஷத்துக்கு. ஓகேவா பத்மா? இப்ப வந்து அ கன்செஷனல் ரேட் அப்டின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்கு பத்மா. கன்செஷனல் ரேட் கம்மியா மோட்டார் கார் புரொவைட் பண்ணியிருக்காங்க அப்டின்னா, அப்ப வந்து ஆ டாக்ஸபிள் வேல்யூ அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, சார்ஜஸ் பெய்ட் பை த எம்ப்ளாயி ஃபார் சச் கார் ஷால் பி ரெட்யூஸ்ட் ஃப்ரம் த வேல்யூ ஆஃப் பெர்குசென்ட். ஓகேவா? உங்களுக்கு அ எம்ப்ளாயி வந்து ஒரு சார்ஜ் பண்ணியிருக்காங்க அப்டின்னா, அது வந்து வேல்யூ ஆஃப் பெர்குசெட்லேருந்து மைனஸ் ஆகும். ஆனா இது ரொம்ப ரேர் சர்க்கம்ஸ்டான்சஸ் இந்த கன்செஷனல் ரேட்ன்றது. சரியா? அப்புறம் வந்து இது புரிஞ்சதுல்ல. ஹை கெப்பாசிட்டி கார்னா 1.6 லிட்டர்ஸ்க்கு மேல, லோ கெப்பாசிட்டி கார்னா 1.6 லிட்டர்ஸ்க்கு கீழ. ஓகேவா? இங்க பாருங்க பத்மா. இல்லஸ்ட்ரேஷன். அடுத்த இல்லஸ்ட்ரேஷன். சோனம். Sonam has provided a car 1.7 liter by his employer Vikas. The cost of the car to the employer was 3,50,000 and maintenance cost incurred by the employer 30,000 per annum. Chauffeur salary paid by the employer rupees 3,000 per month. Find the value of Percocide for Sonam for the assessment year 2025-26 if the car is used for office purpose, personal purpose, both purposes. Question புரியுதா பத்மா? ஆ கொஸ்டின் படிங்க நீங்க. நிதானமா படிச்சு பாருங்க. ம்.
டிரைவர் சொன்னேனே. சோஃபர்னா டிரைவர். எழுதிக்கோங்க. ம். விகாஸ் தான் எம்ப்ளாயர். ஆமா குடுக்குறாரு. கரெக்ட். ஆமா. சோனத்துக்கு விகாஸ் குடுக்குறாரு. கரெக்ட். ம். ம். மெயின்டனன்ஸ் காஸ்ட் எம்ப்ளாயர் மெயின்டனன்ஸ் காஸ்ட் எம்ப்ளாயரே இன்கர் பண்றாரு. அதாவது காரும் வந்து ஆமா காரும் காரும் வந்து எம்ப்ளாயரோடது. மெயின்டனன்ஸும் எம்ப்ளாயர் தான் பண்றாரு. அப்போ ஆஃபீஸ் பர்ப்பஸ்ன்றது பார்த்தீங்கன்னா, எப்பவுமே வந்து நில்லு. டாக்ஸபிள் பெர்குசைட் கிடையாது. பட் செகண்ட் கேட்டகரியில பர்சனல் பர்ப்பஸா எடுத்துக்கிறாங்க அப்படின்னா, நம்ம என்ன படிச்சோம்? வாட் எவர் அந்த பெர்குசைட்டோட இது மெயின்டனன்ஸ் பிளஸ் டெப்ரிசியேஷன். இப்போ இங்க கார் யார் இங்க கார் வந்து யார் ஓன் பண்ணியிருக்கான்னு பார்க்கணும். கார் வந்து ஓன் பண்ணியிருக்கிறதும் எம்ப்ளாயர். மெயின்டனன்ஸ் எக்ஸ்பென்சஸும் எம்ப்ளாயர்னா, அந்த இந்த கேட்டகரி வரும். எந்த கேட்டகரி? ஃபர்ஸ்ட் கேட்டகரி. மெயின்டனன்ஸ் பிளஸ் டெப்ரிசியேஷன். இதோ இந்த கேட்டகரி. ஸோ மெயின்டனன்ஸ் பிளஸ் டெப்ரிசியேஷன் டாக்ஸபிள். ஸோ மெயின்டனன்ஸ் எவ்வளோ சொல்லியிருக்கான்? 30,000. டெப்ரிசியேஷன் எவ்வளோ? 3,50,000ல டெப்ரிசியேஷன் வந்து நார்மலா இட் வில் பி 10%. ஸோ போட்டா 35,000. டிரைவரோட சேலரி இன்க்ளூட் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? அதுவும் டாக்ஸபிள் பர்குசைட். ஸோ 3,000 பர் மந்த்னா 12 மாசத்துக்கு 36,000. அப்போ 1,01,000 யுவர் டாக்ஸபிள் பர்குசைட். ஆனா இங்க வந்து எம்ப்ளாயி கிட்ட இருந்து எவ்வளவு ரெக்கவர் பண்றான் அவன்? இந்த கேட்டகரி அதாவது இந்த பர்சனல் பர்பஸ்க்கு வந்து ஆம், ஆமா அமௌண்ட் சார்ஜ் ஃப்ரம் த எம்ப்ளாயி வந்து எவ்வளவு பண்றான்? 15,000 பர் ஆனம் ரெக்கவர் பண்ணிக்கிறான். அப்போ 1,01,000ல இருந்து 15,000 மைனஸ் பண்ணீங்கன்னா 86,000 வில் பி யோர் டாக்ஸபிள் பர்குசைட். புரிஞ்சுதா பத்மா? பர்சனல் பர்பஸ்க்கு இது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கார் வந்து நீங்க ஹை கெப்பாசிட்டி காரா லோ கெப்பாசிட்டி காரான்னு பார்த்துக்கோங்க. 1.7 லிட்டர்ஸ் அப்படின்றது வந்து ஹை கெப்பாசிட்டி கார். ஓகே. ஸ்டெப் 2 என்ன? காஸ்ட் ஆஃப் த கார் என்னன்னு பார்த்துக்கணும். மெயின்டெனன்ஸ் காஸ்ட். ஸ்டெப் 3 வந்து டிரைவர் சேலரி கொடுத்துருக்காங்களா இல்லையா? ஸோ அப்போ உங்களோட ஸ்டெப் எப்படி வரும்? ஃபர்ஸ்ட் டோட்டல் டீடைல்ஸ் ஹை கெப்பாசிட்டி காருக்கு, அப்புறம் டிரைவரோட இது அதுலேருந்து மைனஸ் பண்ணோம்னா டாக்ஸபிள் பர் சைட் வில் பி 39,600. இப்போ அஃபீஷியல் பர்பஸ்னா வேல்யூ ஆஃப் பர்குசைட் வந்து நில்லு. பர்சனல் பர்பஸ்னா வேல்யூ ஆஃப் பர்குசைட் வந்து 86,000. இப்போ போத் பர்பஸஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க பத்மா. ரெண்டு பர்பஸ்மே பண்றான்னா 1,800 ஃபார் லோ கெப்பாசிட்டி கார், 2,400 ஃபார் ஹை கெப்பாசிட்டி கார் பர் மந்த். அப்போ 2,400. ஸோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா பர் காருக்கு வந்து 2,400னா 2,400 இன்டூ 12. ஓகேவா? சாரி. இன்டூ 12. ஸோ அதுலேருந்து டிரைவர் சேலரி ஆட் பண்ணோம்னா 13,600 வரும். ஸோ அஃபிஷியல் பர்பஸ் பர்குசைட் இஸ் நில். பர்சனல் பர்பஸ் பர்குசைட் இஸ் 86,000. போத் பர்பஸ் டாக்ஸபிள் பர்குசைட் இஸ் 39,600. இதான் பத்மா. இது திஸ் இஸ் அதாவது எல்லாமே குடுத்துருவான் பத்மா. கியூபிக் கெப்பாசிட்டி எப்படி? எம்ப்ளாயர் ஓன் பண்றானா? எம்ப்ளாயி ஓன் பண்றானா? வந்து கியூபிக் கெப்பாசிட்டி வந்து 1.6 லிட்டர்ஸ் இல்லையா? கியூபிக் கெப்பாசிட்டி குடுக்கலன்னா அவன் சொல்லிடுவான். ஸ்மால் கார், பிக் கார் அந்த மாதிரி கூட சொல்லிடுவான். ஓகேவா? ஸோ நீங்க என்ன பண்ணணும்னா, முக்கியமான விஷயம் என்னன்னா, இது எம்ப்ளாயர் ஓன் பண்ணியிருக்கானா? இல்ல எம்ப்ளாயர் வந்து ஓன் பண்ணலையா? மெயின்டெனன்ஸ் எம்ப்ளாயர் பார்க்கறானா? எம்ப்ளாயி பார்க்கறானா? இத மட்டும் நீங்க கரெக்ட்டா லொகேட் பண்ணிட்டீங்கன்னா, ப்ரொவிஷன் வச்சு நீங்க அப்ளை பண்ணிடலாம். ஈஸியா இருக்கும். ம், ம். நெக்ஸ்ட் வந்து இப்ப இல்லஸ்ட்ரேஷன் 22 பாருங்க பத்மா.
பியூஷ் வந்து ஒரு கார் வச்சிருக்கான் 1.5 லிட்டர்ஸ். இப்ப நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். இது அப்பர் ஹை கியூபிக் காரா? லோ கியூபிக் காரா? வெரி குட். சூப்பர். சூப்பர் பத்மா. இப்ப இத வந்து இப்ப இத வச்சே நான் கேள்வி கேட்கிறேன். இப்ப இத வந்து ஆபீஸ் யூஸ்க்கு தான் யூஸ் பண்றாங்க பத்மா. அப்ப இந்த சம்பளம் அது டாக்ஸபிள் வேல்யூ ஆஃப் பெர்குசைட் என்னவா இருக்கும்? வெரி குட். இத இத வந்து வெறும் பர்சனலுக்கு மட்டும் தான் யூஸ் பண்றதா இருந்தா என்ன இருக்கும்? 2400 ஓகேவா? சோ இப்ப வந்து அ இப்ப போத் பர்ப்பஸஸ்னா என்னவா இருக்கும்? தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஆர் 2400 அக்கார்டிங் டு த கெப்பாசிட்டி கார். இப்போ போத் பர்பசஸ்க்கு என்ன யூஸ் பண்ணணும்? 1800 யூஸ் பண்ணுமா? 2400 யூஸ் பண்ணுமா இந்த சம்முக்கு? ஏன்னா லோக் வெரி குட். வெரி குட். இப்ப பாருங்க பத்மா, காஸ்ட் ஆஃப் தி கார் குடுத்துட்டான். 6 லேக்ஸ் குடுத்துட்டான். மெயின்டனன்ஸ் காஸ்ட்டும் குடுத்துட்டான். செஃப்பர் சேலரி வந்து டிரைவர் சேலரியும் குடுத்துட்டான். கார் வந்து சொல்றான் பாருங்களேன், ஆபீஸும் பர்சனல் கிளப்டா யூஸ் ஆகுதுன்றான். அப்போ அந்த 3 கிரைட்டீரியா எந்த கிரைட்டீரியா? இந்த கிரைட்டீரியா. போத் பர்பசஸ் கிரைட்டீரியால ஃபர்ஸ்ட் இது. சோ 1800 2400. இப்ப இங்க பாத்தீங்கன்னா 15/7ல இருந்து எடுத்திருக்கான் பத்மா. ஓகேவா? சோ இப்ப நீங்க வந்து 15/7னா என்ன? ஜூலைல இருந்துன்னு வச்சுக்கோங்களேன். பினான்சியல் அப்ப ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜான், ஃபெப், மார்ச். ஓகேவா? இப்ப 15த் ஆகஸ்ட்ல இருந்து எடுத்திருக்கோம் அப்டின்னா வந்து இவங்க ம ஆ ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜான், ஃபெப், மார்ச். இங்க வந்து இந்த ஃபிராக்ஷன்ஸ் எடுத்துக்க மாட்டாங்க பத்மா. ஓகே. 15/7ன்னா அந்த 15 நாள் அப்படியே விட்டுருவாங்க. ஆகஸ்ட்ல இருந்து தான் கால்குலேட் பண்ணுவாங்க. சரியா? ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜான், ஃபெப், மார்ச். ஓகே. 8 மாசம் தான் கால்குலேட் பண்ணும் பத்மா. லோ கியூபிக்கல் காரா? அப்ப 1800 இன்டு 8. இப்ப செஃப்பர் சேலரி ஒரு மாசத்துக்கு வந்து பெய்டு பை எம்ப்ளாயர் 4000. ஆனா ஆ, அதுல வந்து சார்ஜஸ் பெய்ட் பை த எம்ப்ளாயர் ஃபார் சச் ஃபெசிலிட்டி வந்து 5000 per annum. Find the taxable value. Okay. Um, sure. So high capacity car means a car whose cubic capacity of engine exceed 1.6 liters. So low capacity car வந்து 14,400. Driver வந்து 900 into 8. அந்த டிரைவர் போட்டிருந்தானாக்கா 900 வரைக்கும் டாக்ஸபிள் போட்டிருந்தாங்களா பத்மா? ஞாபகம் இருக்கா? ஒரு கிளாஸ்ல நீங்க கூட செஃப்பர்னா என்ன லக்ஷ்மின்னு கேட்டீங்களே. இங்க ஒரு இஃப் டிரைவர் இஸ் தேர் இட் இஸ் 900ன்னு சொல்லிட்டு ஒண்ணு படிச்சோமே நம்ம. இல்ல அது அந்த தோ அதோ இருக்கு பத்மா. 900 பிளஸ் 900 பெர் மந்த் ஃபார் செஃபர் இருக்குல்ல. அது இங்க அப்ளை பண்ணும். சோ 900 அந்த 900யும் எடுத்துக்கணும் பத்மா. சோ 900 இன்டு 8 வந்து 7000. அப்ப எனக்கு டோட்டல் டாக்ஸ் பில் எவ்வளோ? 21,600. சோ அப்ப இது எந்த கிரைட்டீரியா? இந்த ஃபர்ஸ்ட் கிரைட்டீரியால 3வது கிரைட்டீரியா. போத் பர்பஸ்க்குல 1800 மட்டும் எடுத்துட்டு இருக்கோம். அவ்வளவுதான். ஓகேவா? illustration 20. So, 3 சமமே it revolves around the fact office purpose na it is not taxable. Um, uh, both purposes na 1800 or 2400 it depends upon whether the car is owned by the employer or the employee. Or 600 or 900 if the car வந்து owned but maintenance expenses are taken care by employee. Chauffeur driver charges எப்பவுமே 900 per month வந்து taxable. ஸோ 23rd சம்மும் நீங்க போட்டுடலாம் பத்மா. ஈஸி. அதே மாதிரி தான். ஆஃபீஸ் பர்பஸஸ்க்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. 22nd முடிச்சிட்டோமா? 23rdம் அதே மாதிரி தான். 1.7 லிட்டர் காரு. அப்ப ஹை எண்ட் காரு. ஸோ 2400 வரும்.
ஓகேவா? இட் இஸ் யூஸ்ட் போத் ஃபார் ஆஃபீஸ் as well as பர்சனல் பர்பஸ். ஸோ இது நீங்க போட்டுறலாம். 24th பத்மா, 24th பாருங்க பத்மா. சி, there is a concept called as log book. கேள்விப்பட்டிருக்கீங்களா லாக் புக்னு? சூப்பர். நம்ம நம்ம லாகிரிதமிக் இல்லாம இன்னொரு புக் இருக்கு லாக் புக்னு. ஆ, ஏர்போர்ட்ல இருக்கும். சோ இப்ப நான் வந்து ஒரு டைரக்டர் லெவல்ல இருக்கேன்னு வச்சுக்கோங்க பத்மா. எனக்கு வந்து என்ன வந்து லாக் புக் மெயின்டைன் பண்ண சொல்லுவாங்க சில கம்பெனிஸ்ல. சில பேர் டிலிஜென்ஸா லாக் புக் மெயின்டைன் பண்ணுவாங்க, சில பேர் மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. ஓகேவா? சோ அந்த லாக் புக்ல வந்து மெயின்டைன் பண்றதா இருந்தா எனக்கு என்ன வந்து டாக்ஸபிள் பெர்குசைட், லாக் புக் மெயின்டைன் பண்ணலைன்னா என்ன டாக்ஸபிள் பெர்குசைட்ன்றத நம்ம பார்க்க போறோம். ஓகே, படிங்க. வாசிம் ஹாஸ் த கார். தான் கரெக்ட். அவங்க எழுதணும். எழுதி குடுத்தா குடுக்கும்போது அவங்களுக்கு டாக்ஸபிள் அமௌண்ட் ஆக்சுவலா லாக் புக் மெயின்டைன் பண்ணா நம்ம டாக்ஸபிள் அமௌண்ட் வந்து கம்மியாகும். ஓகேவா? மெயின்டைன் பண்ணலன்னா கச்சா மூச்சான்னு ஒரு ஆவரேஜ் அவுட் பண்ணி பண்ண வேண்டியது மாதிரி இருக்கும். இப்ப 2 சர்க்கம்ஸ்டன்சஸ் பத்மா. இப்போ அவன் வந்து 1.5 லிட்டர்னா என்ன ஸ்மால் கார் தான். ஓகேவா? ஆனா அந்த காரை வந்து பிசினஸ் 80% பிசினஸ்க்கு யூஸ் பண்றான் பத்மா. சோ 50,000 இன்கர் பண்றான். 50,000 வந்து மெயின்டெனன்ஸ்க்கு இன்கர் பண்றான். ஆனா அவன் எல்லாத்தையுமே எம்ப்ளாயர் வந்து திருப்பி குடுத்துடுறான். இப்போ லாக் புக் மெயின்டைன் பண்றான்னா அவன் வந்து கிட்டத்தட்ட அந்த எந்தெந்த டீடைல்ஸ் இப்போ ஆபீஸ்க்கு தான் போறான், ஆபீஸ் ஒர்க்கா தான் போறான் அப்படி இப்படின்னு கரெக்டா சொல்லிட்டான்னா கிட்டத்தட்ட ஐடி ஆக்ட் என்ன சொல்றதுன்னா அந்த 80% வந்து ப்ராப்பரா வந்து அவன் டிடக்ஷன் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்றது. லாக் புக்கே மெயின்டைன் பண்ணல அப்படின்னா தென் ஒரு பால் பார்க் நம்பர் 1800 பர் மந்த்ன்றது மட்டும்தான் டிடக்ஷன் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்றது ஐடி ஆக்ட். I will repeat again. If a proper logbook is maintained, okay, there is a deduction of 80% of the amount actually reimbursed by the employer. If the logbook is not maintained, then there is a ballpark number of 1800 per month. தோராயமா பத்மா அந்த அமௌண்ட்டுக்கு தான் டிடக்ஷன் அவங்க கிளைம் பண்ணிக்க முடியும். புரியுதா? ம். ஆமா. ஏன்னா அவன் 80% பிசினஸ் பர்பஸ்க்கு யூஸ் பண்றான்ல. அதாவது அவனுக்கு அந்த ப்ராப்பரா ட்ராக் இருக்கிற பட்சத்துல. ஓகேவா? புரிஞ்சுதா? குட் குட். சோ இது 2ம். அப்புறம் வந்து இப்ப இல்லஸ்ட்ரேஷன் 25 பாருங்களேன். இல்லஸ்ட்ரேஷன் 25 வந்து திருப்பி அகைன் கோயிங் பேக் டு த கார் தான்மா. அஃபிஷியல் பர்சனல் ஒர்க் பண்றான். ஆம், கார் குடுக்குறான். ராஜ்க்கு வந்து கார் குடுக்குறான். அதுல பாத்தீங்கன்னா கார் 1 வந்து அமித் எக்ஸ்க்ளூசிவா யூஸ் பண்றான். எக்ஸ்க்ளூசிவ்லி யூஸ்டு பை கார். இப்ப வந்து என்ன சொல்றான், அமித்தோட பெர்குசைட்ட கால்குலேட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. காஸ்ட் ஆஃப் த கார் வந்து எக்ஸ்க்ளூசிவா யூஸ் பண்றான் அவன். சோ கார்பன் வந்து எக்ஸ்க்ளூசிவா யூஸ் பண்றான் அப்படின்ற போது எப்படி வரும்னா அந்த ஆஹ், இந்த கிளாஸ் ஒண்ணு இருக்கே. ஆ, இப்ப கார்பன் பாத்தீங்கன்னா இது இது ஓகேவா? எக்ஸ்க்ளூசிவா அவனே வந்து யூஸ் பண்றது. இப்ப இது வந்து மெயின்டெனன்ஸ். இப்ப மெயின்டெனன்ஸ் இந்த சம்ல வந்து எப்படி பாத்தீங்கன்னா
இவர் தான் மெயின்டைன் பண்றாரு. எம்ப்ளாயர் தான் மெயின்டைன் பண்றாரு. ஓகேவா? ஸோ 10% ஆஃப் 6 லேக்ஸ் டெப்ரிசியேஷனுக்கு 60,000. மெயின்டெனன்ஸ்க்கு அவன் எவ்வளவு சொல்றான்? 40,800. டிரைவருக்கு வந்து ஒரு 24,000 ஆகுது. அப்போ 1,24,800. இது கார் ஒன்னுக்கு. ஓகேவா? கார் ஒன்னுக்கு 10% அதாவது பர்சனல் பர்பஸ். அவன் சொல்றான்ல, எக்ஸ்க்ளூசிவா யூஸ் பண்றான்னா அவனோட பர்சனல் பர்பஸ்க்கு எக்ஸ்க்ளூசிவா யூஸ் பண்றான். அப்ப எம்ப்ளாயர் ஓன்டு மெயின்டைன்டு பர்சனல் பர்பஸ்க்கு என்ன கிளாஸ்? மெயின்டெனன்ஸ் பிளஸ் depreciation if driver is there then 900. A driver salary should also be added. இப்ப டிரைவர் salary 24,000 கொடுத்துட்டாங்க. அதுவும் கம்பெனி போன் பண்ணிருக்காங்க. அப்ப 6 lakhsல depreciation 10%, 40,800, 24,000, 1,24,800 வந்து taxable perquisite for Amit with respect to car 1. car 2 என்ன பண்றாங்கன்னா official and your personal ரெண்டுமே பண்றாங்க. கார் என்ன மாதிரி காரு? அசம்ஷன் வந்து தான் எடுத்துக்கணும். 1.5 liters கார்னா அசம்ஷன் என்ன? அது இதுன்னா 1,800 கரெக்டா? லோவர் கியூபிக். ஸோ 1,800 into 12 plus 900 into 12 32,500. அப்ப கார் ஒன்னுக்கு 1,24,800, கார் டூக்கு 22,400. ஸோ டோட்டலா 1,57,200 is your valuation of car perquisite. அவ்வளவுதான். புரியுதா உங்களுக்கு? இந்த ப்ரொவிஷன் நீங்க நல்லா மனசிலாக்கிட்டீங்கன்னா இந்த 7 மார்க்ஸ் சம்ஸ் அதாவது இல்லஸ்ட்ரேஷன் 21ல இருந்து டிராவல் பண்றோம்ல பத்மா, எல்லாத்தையும் நீங்க ஒர்க் அவுட் பண்ணிடலாம் ஈஸியா. இப்ப 26ம் அதே மாதிரி தான் பத்மா. கார் கொடுத்துருக்கான், அது அஃபீஷியலா பர்சனலா அந்த மாதிரி கொடுத்துருக்கான். நீங்க ஒர்க் அவுட் பண்ணிடலாம். ஓகேவா? இதே மாதிரி போட்டு 1,800 லெஸ் கியூபிக்கானா இப்போ 1.8 லிட்டர்னா ஹை கியூபிக், 1.4 லிட்டர்னா லெஸ் கியூபிக் அந்த மாதிரி. ஆமா 1.7னா ஹை கியூபிக். அடுத்தது வந்து சோ அடுத்தது வந்து வேல்யூவேஷன் ஆஃப் பர்பசைட் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் வெஹிக்கல். இப்ப மோட்டார் கார் தவிர வேற ஏதாவது வெஹிக்கல் இருக்குன்னு வச்சுக்கோங்க பத்மா. வெஹிக்கல் ஏதாவது நம்ம டூ வீலர் மாதிரி யூஸ் பண்றோம்னா எம்ப்ளாயர் ஆஃபீஸ் யூஸ் எப்பவுமே இல்ல. பர்சனல் யூஸ் வந்து ஆக்சுவல் மெயின்டெனன்ஸ் பிளஸ் டெப்ரிசியேஷன் அதே தான். போத் பர்பஸ்க்கு மட்டும் நம்ம அங்க வந்து ஹை கியூபிக் இது கார்ல தான் கியூபிக் பண்ண முடியும், வெஹிக்கல்ல பண்ண முடியாதுன்றதுனால ரீசனபிள் போர்ஷன் மெயின்டெனன்ஸ் இது இது அப்படியே இருக்குல்ல, இது அப்படியே இங்க ரிப்பீட் ஆகுது அவ்வளவுதான். போத் பர்பஸ்க்கு இப்ப எம்ப்ளாயர் ஆஃபீஸ் பர்பஸ் பர்சனல் பர்பஸ் அப்படின்னா போத் பர்பஸ்க்கு வந்து ஆக்சுவல் எக்ஸ்பெண்டிச்சர் இன்கர்ட் as reduced by 900 per month மட்டும் மைனஸ் பண்ணிக்கணும். ஓகேவா பத்மா? எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க பத்மா, எம்ப்ளாயர் ஓன் பண்ணி எம்ப்ளாயர் மெயின்டைன் பண்ணா ஸ்பெசிஃபைட் எம்ப்ளாயிஸ்னா இந்த ஆப்ஷன், இந்த லைட் ரோஸ். இந்த ஒயிட் கலர் வந்து ஆல் எம்ப்ளாயிஸ்க்கு அப்ளிகபிள். ஓகேவா? சோ இதுவும் நீங்க காப்பி பண்ணிக்கோங்க நோட்ல. ஸோ இல்லஸ்ட்ரேஷன் 27 வந்து அதே தான் பத்மா. இப்போ நீங்க ரெண்ட் ஃப்ரீ அகாமடேஷனுக்கு கால்குலேட் பண்ணுவீங்கல்ல, அதாவது நல்லா பார்த்துக்கோங்க. உங்களுக்கு வந்து அந்த வாட்ச்மேனா இருக்கட்டும், மெய்டு சர்வெண்டா இருக்கட்டும், கார்டனரா இருக்கட்டும், ஓகேவா? நான் ஸ்பெசிஃபைடு எம்ப்ளாயியா இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ உங்களுக்கு டாக்ஸ் கிடையாது பத்மா. 000. எப்போ உங்களுக்கு ஸ்பெசிஃபைடு எம்ப்ளாயியா இருக்காங்களோ அப்பதான் அவங்களோட இது எல்லாமே டாக்ஸபிள் ஆகும். வாட்ச்மேனு, குக்கு, மெய்டு சர்வெண்ட். ஏன் அந்த மாதிரி தெரியுமா பத்மா? ஸ்பெசிஃபைடு எம்ப்ளாயியா இருக்கிறவன் பெரிய ஆளா இருப்பான். டைரக்டர், ஹோல் டைம் டைரக்டர், அப்புறம் மேனேஜிங் டைரக்டர், அந்த பெரிய ஆளா இருப்பான். அதனால தான் அவனுக்கு இந்த சலுகை எல்லாம் கொடுத்துட்டு டாக்ஸ் பிடிக்கிறாங்க. புரியுது? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்களா? ஒன்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்க உங்க ஹெட் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். யாராவது ஒரு ஹெட் பேர் சொல்லுங்களேன். சம்மன். அவரோட ஹெட். அதான் கான்செப்ட். சரி நீங்க ப்ரொசீட் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதோ ஒர்க்னு சொன்னீங்க.